ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர் பவர் அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோட் 12 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஆலிஸ் தொத்தி விட்டுருப்பான். என் முன்னாடியே நிற்காத, மரியாதையாக ஓடி போயிடு. அதனால ஆளுக்கு எங்கே போகணும்னு தெரியல. ஒரு சைடு அவனுக்கு கோவமாகவும் இருக்கு. அவளை மாதிரி தீஞ்சு போன ஹீரோ கூட நான் எதுக்கு இருக்கணும்? அதனால நான் தனியாகவே இருந்துப்பேன். அங்கே பசி எடுக்குமா, காசு கூட அவன் கிட்ட இல்லை, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுக்கு மேல எங்க இருக்கணும்னு அவனுக்கு தெரியல. சைடு ஆலிஸ் அங்க ஜாலியா குளிச்சுன்னு இருக்கா. குளிக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குமா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான். அதை பார்த்தோன்னே தாக்க போறான். இந்தா வச்சுக்கோ. ஆனா அது நம்ம ஹீரோ தெரிஞ்சோடனே, ஆமா எதுக்கு நீ இங்க வந்த? இந்த மாதிரி டைம்ல நீ என்னடா இங்க பண்ணிருக்க? அங்க இப்படி சொல்லும் போதே அங்க அவுந்துக்குமா. எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் பாத்துறான். ஆமா நீ வந்து எதுக்காக இங்க வந்த? என்ன ஸ்பைங் பண்ணலாம் அப்படின்னு வந்தியா? கிட்ட எதுவும் அந்த அளவுக்கு இல்லப்பா. உன்னை ஸ்பைங் பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்க போதில்ல. அது அப்புறம் எதுக்குடா நீ இங்க வந்த? ப்ளீஸ், உனக்கே தெரியும் இந்த மாதிரி எனக்கு போறதுக்கு வேற எந்த விதமான இடமும் இல்ல. அதனால நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் உன் கூடயே இருந்தா எனக்கு பர்டன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்ல. அதே மாதிரி உனக்கு 10,000 அது வந்து ஓகேவா அப்படின்னு அவன் கேட்கறான். அங்க உடனே அவ தூக்கி வச்சிடறா. போயிடு, மரியாதையா என்னோட கண்ணிலே படாத. அங்க ஆலிஸ் அவன் கத்த ஆரம்பிக்கிறான். ஆலிஸ், நீ பண்றது எதுவும் சரியில்லை. உண்மையிலேயே இதையும் இருக்கா? ஏன்னா இதையுமே இல்லாத மாதிரி நீ பண்ணிருக்க. யோசிச்சு பாரு, உனக்காக என்னோட ட்ரெஷர் எல்லாத்தையுமே விட்டு குத்த நான் வந்தேன். அநியாயமா நீ இப்படி பண்ணிருக்க. இதை கேட்டோன்னே ஒருத்தங்களும் நம்ம ஆலிஸை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்க, அங்க இதனால ஆலிஸுக்கும் வேற வழி இல்லாம ஆலிஸ் உள்ள எடுத்துக்கிறான். அம்மா உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக வீட்டுல இப்படி நீ தட்டின்னு இருக்க? மத்தவங்க எல்லாருமே தப்பா என்னை பத்தி யோசிக்கிறாங்க. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானே? இல்ல நீ என்னமோ கத்தும் போது எல்லாமே ரொம்ப தப்பா போகுதுடா. ஆனா ஹீரோ கண்டுக்காம உள்ள போகும்போதே சொல்றான், வீடு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. வெளியில அப்படி குளிரா இருக்கும் போதோ எப்படி ஹீட்டர் கூட இல்லாம உன்னால இருக்க முடியுது? சரி ஏதோ ஒண்ணு, இதுதான் மேல் ரூமா? ஆமா, உன்னை யாரு எவ்வளவு தூரம் வர சொன்னா? நீ வந்து உண்மையிலேயே ஒரு டீமன்ல தான் ரொம்ப கொடூரமானவனா இருக்க. ஆமா இந்த பெட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, பர்ஃபெக்டாவும் இருக்கு. என்ன கொஞ்சம் குட்டியா இருக்கு. உன்னை யாரா இங்க தூங்க சொன்னா? ஆனா அப்படி அவன் மேல விழுந்துருவாளா? நம்ம ஹீரோ கேக்குறான், என்ன உனக்கும் என் கூட தூங்கணும்னு ஆசையா? ஆனா மன்னிச்சிரு, இந்த பெட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, நீ வந்து கீழே தூங்க. அப்படியே நம்ம ஹீரோ தூங்க வச்சுறான். காலையில ஆகுதா, அங்க ஆலிஸ் கத்திக்கினே இருக்கா. அவனை நான் என்ன பண்றது? அவனால கீழே தூங்கி என்னோட முதுவெல்லாம் வலிக்குது. நான் ஆலிஸ், உன்னோட பாய் ஃப்ரெண்டும் உன் வீட்டுல தான் தங்குறான் போல, நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. ஆனா அதுக்குள்ள மர்லினும் வந்து சொல்றான், ஆலிஸ் நேத்து வந்து ரொம்ப அருமையான தூக்கம் வந்ததுப்பா எனக்கு. ஆனா நீ வந்து என்னை எழுப்பாம போயிட்ட பத்தியா? கேட்டோடனே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆலிஸ் கங்க்ராலேஷன், இதுக்குள்ள ஒன்னா நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லவே இல்ல நம்ம ஆலிஸ் தான் லவ் பண்ற. அந்த பையனும் வந்து இதை கேட்ட ஆலிஸோட ஃப்ரெண்டும் சொல்றான், நீ என்ன பண்ணிருக்கப்பா? இவன் வந்து 3rd ஸ்டேஜுக்கே போயிட்டான் மோலின்னு. என்னன்னா இன்னமும் பூவை குத்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன். ஆலிஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இருந்தாலும் நான் உன்னை ஏத்துக்கிறேன். மரியாதையா ஓடி போயிடு, நான் ஒன்னும் உன்னை ஏத்துக்க போதில்ல. என்னமோ தெரியாம நம்ம மோலின் கிட்ட அவன் சொல்றான், இது வந்து டியூலுக்காக உன்னை கூப்பிட்டேன்ல, அது வந்து ஒரு சின்ன குழந்தைத்தனமா இருந்தது, அதை நம்ம இப்ப பண்ண போதில்ல. நம்ம ஏன் வேற ஒரு கேம் வச்சுக்க கூடாது? மேட்ச் மிஷின் நம்ம முடிக்கணும். மிஷின் அவன் காட்டுறான். அதுல 100 அவங்க கொல்லணும். அதுல 1000 கோல்டு அவங்களுக்கு கிடைக்குமா? யாரு நல்லா கொள்றாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 கோல்டு கிடைக்குமா? கேட்டவனே நம்ம ஹீரோக்கு கோல்டு கிடைக்கும்ல, அதனால அவன் ஒத்துக்கிறான். அவனும் இந்த பொண்ணுக்காகலாம் ஒத்துக்கல. இவ கிட்ட பிசிக்கலா எதுவும் இல்ல அட்ராக்ட் பண்ற மாதிரி. நீலாம் அதை பத்தி பேசவே கூடாது, மரியாதையா ஓடி போயிடு. ஹீரோ போய் அந்த கில்டு லேடி கிட்ட கேக்குறான், நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சாரி என்ன மன்னிச்சிருங்க, நீங்க அயன் அட்வென்ச்சரரா இருக்கீங்க, அதனால சோலோ அட்வென்ச்சரரா உங்களால இதை பண்ண முடியாது. ஹை லெவல்ல இருக்க யாராச்சும் உங்க கூட இருந்தா ஒண்டிதான் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியும். சதா நீ இருக்கல, வா நம்ம 2 பேரும் ஏன் இதை பண்ணக்கூடாது? ஆலிஸ் அங்க ஒத்துக்கவே இல்ல. போடா, நான் எதுக்குடா உன் கூட வரணும்? பக்கத்துலயே அந்த பையனும் சொல்றான், ஆலிஸ் அதுக்கு தான் நான் இருக்கேன், என் கூட வாங்க, டீம் அப் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தனை நம்ம பார்த்தோம்ல, அவனையும் நான் ரெக்ரூட் பண்ணிட்டேன். அதனால அசால்ட்டா நம்மளால வெல்ல முடியும். இது கேட்டோன்னே நம்ம ஆலிஸுக்கு சரியா படல. ஏன்னா இவன் வந்து பேசிக்கினே இருப்பான், பேசியே சாவச்சிருவான் ஆலிஸ. யோசிப்பாளா? உடனே நம்ம ஹீரோ வர கலாய்க்கிறான், என் கூட வரது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும், வந்தா ஒரே அடியில எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவேனா. நம்ம ஹீரோ எவ்வளவு பேசுறனால அவ ரொம்ப கடுப்பாய் அங்க ஒத்துக்கிறான், நான் வந்து இவன் கூட தான் போக போறேன்னு. அங்க இதனால நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாயிரான். ஏன்னா இப்போ அவனுக்குன்னு அங்க யாருமே இல்ல. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்ம ஆலிஸோட ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான், அவன் வேற போதையில இருப்பானா. அங்க அவனை பார்த்து அவன் ஸ்மைல் பண்றான். அடுத்த சீன்ல கண்ணை திறக்கும் போது இவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க. காரணமும் நம்ம ஹீரோ தான். ஆமா இதுக்கு நான் இங்க இருக்கேன், நம்ம எங்க போயின்னு இருக்கோம், உனக்கு தெரியலையா? இந்த மாதிரி நீ என் கூட அண்டெட்ஸோட ஆர்மியை அழிக்கிறதுக்கு வந்துன்னு இருக்க. கேக்குறவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது நானா? நான் எப்போ அதெல்லாம் சைன் பண்ண? இல்ல நீ தான் சைன் பண்ண. போதையிலேயே நீ ஓகேன்னு சொல்லிட்டேன், எனக்கும் அது வாட்டாம போயிடுச்சு. டேய் மோலினு, என்னாலலாம் என்னோட உயிரை இழக்க முடியாது, அதுங்க ரொம்ப ஆபத்தான மிருகம், அதனால நம்ம ஓடிடலாம் என்ன? ஆனா அவன் கேட்கிற மாதிரியே இல்ல. அதுங்களை பத்தி அவன் யோசிச்சு பாக்குறான். ஒரே ஸ்விங்ல அண்டெட் மாஸ்டரை ஒண்ணுமே இல்லாம நம்ம ஹீரோ ஆக்கியிருக்கான், அதனால இது ஈஸியான விஷயம் சொல்றானா. அதெல்லாம் அந்த ஃப்ரெண்டுக்கான கேட்கவே இல்லையே. உன்கிட்ட மேஜிக்கும் இல்ல ஆறாவும் இல்ல,
உன்னால எப்போ அதுங்களை தோக்கடிக்க முடியும்? நம்ம மாஸ்டர் வந்தாலே நீ பதறியாச்சுன்னு ஓடுவேன்னு நினைக்கிறேன். இல்ல வெறுமா நீங்க என் கூடயே வாங்க, மீதி விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். என்ன இருக்காங்க நம்பிக்கையே இல்ல. அங்க ரோஸ் நைட்டோட ஒரு படையும் இல்ல ரோஸ் நைட்டோட டாட்டரும் இருக்காங்களா? வழியை கேட்க போய் நம்ம ஹீரோக்கும் அவங்களுக்கும் தகராறாயுது. அங்க தாக்கலான்னு வரும்போது திடீர்னு ஒரு மாஸ்டரோட படம் இவங்களை நோக்கி வருது. அதை பார்த்து அவங்க பயந்து போயிடறாங்க. சீக்கிரம் ரோஸ் நைட்டோட டாட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இதனால சீலியாவை எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்றாங்க. நான் அவங்களுக்கு ஒரு சைடு பயமா இருக்கு. நம்ம என்ன பண்றது, ஓடிடலாமா? இல்ல வாய்ப்பே இல்ல, இதுக்கு மேலேயும் நம்மளால ஓட முடியாது. ஹீரோக்கும் புரியுது இதுங்க இப்படி ஓடி வருதுன்னா கண்டிப்பா இதை ஒன்றை பார்த்து பயந்து ஓடி வருதுங்க. மாலின் நோக்கி வரோமா, மாலின் அப்படியே அசால்ட்டா தூக்கி போட்டுறான். பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் தான் அண்டெட் கூட ஒரு பயங்கரமான ஃபைட்டர் இருக்க போகுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அவங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.